வணக்கம், இது உங்கள் ஸ்ருதி டிவி. இந்த ஸ்ருதி டிவியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்மீக சுற்றுலா. ஆன்மீக சுற்றுலால நம்ம பார்க்க போற இந்த கோவிலோட பேரை பார்த்தீங்கன்னா திருநீர் மலை. திருநீர்மலை எங்க இருக்குன்னா, சென்னையில இருந்து திருச்சிக்கு போற ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ஜிஎஸ்டி ரோட்ல பல்லாவரத்துல இருந்து ரைட்டு திரும்பி உள்ள 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும், திருநீர்மலைக்கு வந்துடலாம். கிண்டி பிரிட்ஜ்ல இருந்து தாம்பரத்துக்கு போற வழியில இருக்கக்கூடிய பல்லாவரத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ரைட்ல திரும்பணும். அங்கதான் நம்ம இப்ப இருக்கோம். முன்னொரு காலத்தில் திருமங்கை ஆழ்வார் இந்த பகுதிக்கு வந்தபோது மலையை சுற்றி நீரால் சூழப்பட்டு இருந்ததாகவும், எதிரில் இருந்த மலையில் சில காலம் தங்கியிருந்து நீர் வற்றிய பிறகு இங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்ததாகவும், அவரால் நீர் சூழ்ந்த மலை என்னும் பொருளில் நீர்மலை என பெயரிடப்பட்டு திருநீர்மலை என பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது. மலைமேல் தோன்றிய திருமால் தலங்கள் மிகவும் மகிமை வாய்ந்தவை. அதிலும் திருநீர்மலை தானாக தோன்றிய தலம். 3 ஏக்கர் நிலப்பரப்பில் கோயில் அமைந்துள்ளது. மலை 15 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. மலை மீதேறி செல்ல 200 படிகள் உண்டு. தெற்கு நோக்கி 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். திருமங்கையாரும் பூதத்தாழ்வாரும் மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். மலை மீது ஸ்ரீ ரங்கநாதர் மூலவரும், கிழக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ திருவிக்கிரமரும், அதற்கடுத்து ஸ்ரீ சாந்த நரசிம்ம சுவாமியும் எழுந்தருளியுள்ளனர். பெருமாள் சன்னதிக்கு எதிரில் கிழக்கு நோக்கி தாயார் சன்னதி உள்ளது. மலைக்கு போகும் வழியில் தனியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. மலையடிவாரத்தில் ஸ்ரீ நீர்வண்ண பெருமான் சன்னதியும், ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ ஆண்டாள் உற்சவ சன்னதியும் 12 ஆழ்வார்களின் பிரசன்னமும் திகழ்கின்றன. வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ அனிமாமலர் மங்கை தாயார் சன்னதியும், ஸ்ரீ ராமர் சன்னதியும், திருப்பள்ளி அறையும் அமைந்து சிறக்கின்றன. கோயில் திருக்கிணரும் பரமபத வாசலும் மலையடிவார கோயிலான இங்குதான் அமைந்துள்ளது. நூத்தி 8 திவ்ய தேசங்கள்ல ஒரு ஆலயம் தான் திருநீர்மலை. இந்த ஆலயத்துல நம்ம இப்ப இருக்கிறது அடிவாரம். இங்க நம்ம பெருமாளோட பேரு நீர்வண்ண பெருமாள். இப்போ நம்ம அடிவாரத்தை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மலையேற போறோம். சுவாமியோட பேரு ஸ்ரீரங்கநாதர். வாங்க, மலை மேல ஏறத்துக்கு 200 படி இருக்கு. வாங்க ஏறுவோம். பெருமாள் கோயில்ல நம்ம ஒரு பக்தரை சந்திச்சோம். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு பெருமாளை பத்தி ஏதாவது பாட்டு தெரியுங்களா? தெரியுங்க, சில பாட்டெல்லாம் பாடுவேன். அதை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு நம்ம நேயர்களுக்காக பாடுங்க. பாடுறேன். திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது, பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம், திருமால் பெருமைக்கு நிகரேது, கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம், கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம், மச்ச அவதாரம், அதில் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம், அதில் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன்
அவதாரம் கூர்மை அவதாரம் கூர்மை அவதாரம் மாபலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் மாபலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் வாமன அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் பூமியை காத்திட ஒரு தாரம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் பூமியை காத்திட ஒரு தாரம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வாராக அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்நிலை காட்டிய அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்நிலை காட்டிய அவதாரம் ராம அவதாரம் தாய் தந்தை சொல்லேன் உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம் தாய் தந்தை சொல்லேன் உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் ரகுகுலம் கண்டது ஒரு ராமன் பின்பு எதுகுலம் கண்டது பலராமன் பலராமன் ரகுகுலம் கண்டது ஒரு ராமன் பின்பு எதுகுலம் கண்டது பலராமன் பலராமன் அரசு முறை வழி நெறிகாக்க நீ அடைந்தது மற்றொரு அவதாரம் அரசு முறை வழி நெறிகாக்க நீ அடைந்தது மற்றொரு அவதாரம் கண்டன் அவதாரம் விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து புவிகாக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது ஓம் நமோ நாராயணாய நம 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 நேர்களே, புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்து மிளகு தோசை, சக்கரை பொங்கல் எல்லாம் ப்ரொடியூசர் வாங்கி கொடுப்பாரு. சாப்பிடுவோம். மலை மேல இருக்கிற ரங்கநாதரை பத்தி பார்த்தாச்சு. இனி ஆன்மீக சுற்றுலால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பான கோயில்களை பத்தி நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் அடுத்த வீடியோல. நன்றி.